அப்படின்னா இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பறந்தோடும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கி கோடான கோடி ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுத்து கொண்டே இருக்கும். அது என்ன, எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடு என்று இருந்தால் அந்த வீட்டில் குலதெய்வம் தங்கி இருக்க வேண்டும். எந்த வீட்டில் குலதெய்வம் இல்லையோ அந்த வீடு முழுமையான இல்லமாக நிறைவு பெறாது. வெறும் சிமெண்ட் கல் கம்பி வைத்து கட்டிய கட்டிமானம்தான் இருக்கும். சந்தோஷங்கள் நிறைந்த சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த இனிமையான இல்லமாக ஒரு வீடு மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த வீட்டில் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம்